பனியனுக்கு பெஸ்ட்டு திருப்பூர், காருக்கு பெஸ்ட்டு நம்ம தேடி கார்ஸுங்க. வாங்க இந்த வாரம் பாருங்கள், 10,000 to 30,000 கொண்டு வாங்க முன்பணமாக இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். 2015 மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு டீசல் வண்டி சரிங்களா. இந்த வண்டி கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,85,000 ரூபா. இந்த வண்டிக்கு பாருங்கள் ஒரு 10 to 30 ரூபா முன்பணம் கொண்டு வாங்க. 2013 மாடல் 2 ஓனர் ஒரு பெட்ரோல் வண்டி 3,60,000 ரூபாங்க. 10 to 30 ரூபா முன்பணம் கொண்டு வாங்க. 2013 மாடல் 2 ஓனருங்க 3,60,000 ரூபா. 2016 மாடல் சரிங்களா 2 ஓனர் வந்துடுதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4,49,000 ரூபாங்க. இந்த வண்டிக்கு நீங்கள் 10 to 30 ரூபா முன்பணமாக கொண்டு வாங்க. 2018 மாடல் 2 ஓனர் வண்டிங்க 4,75,000 ரூபா. 10 to 30,000 முன்பணமாக கொடுங்க. இந்த வண்டி 2014 மாடல் 2 ஓனர் வண்டி 3,49,000 ரூபா. 10,000 to 30,000 கொண்டு வாங்க. இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். 2015 மாடல் 2 ஓனர் வண்டி 4,49,000 ரூபா. நீங்கள் சன்ரூஃபோட ஒரு வண்டி பார்க்குறீங்களா, அது ஒரு டீசலில் பார்க்குறீங்களா, அது ஒரு சிடன் மாடலில் பார்க்குறீங்களா, வண்டி ஒரு செவர்லெட் குருசருங்க. வண்டி பக்கா தெளிவான வண்டிங்க. 2014 மாடல் 2 ஓனர் வண்டி ஒரு டீசல் வண்டி சரிங்களா, ஒரு சன்ரூஃபோடு இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,45,000 ரூபா. பிக்சர் கிடையாது. இந்த வண்டியை பொறுத்த நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக பெஸ்ட்டாக முதல்ல வர்றவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கேஷ் பேக்குறீங்க. இந்த வண்டிக்கு பாருங்கள் 10,000 to 30,000 கொண்டு வாங்க. இந்த வண்டி பாருங்கள் 2018 மாடல் சரிங்களா 2 ஓனர் வந்துடுது ஒரு பெட்ரோல் வண்டி ஒரு டாப் அண்ட் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,45,000 ரூபா. 2017 மாடல் 2 ஓனர் வந்துடுங்க. இந்த வண்டிக்கு நீங்கள் 10 to 30,000 முன்பணம் கட்டினா போதுமானது. 2,75,000 ரூபா. 10,000 to 30,000 இந்த வண்டிக்கு முன்பணம் கட்டுங்க. வெறும் 2,75,000 ரூபா. 2015 மாடல் 2 ஓனர் வண்டிங்க. இந்த வண்டிக்கு அதே மாதிரி பாருங்க 10,000 to 30,000 நீங்கள் முன்பணம் கட்டுங்க. 2021 மாடல் சிங்கிள் ஓனர் 30,000 கொண்டு ஓடின வண்டி வெறும் 4,95,000 ரூபா. 2016 மாடல் 2 ஓனர் வண்டி ஒரு பெட்ரோல் வண்டி. இந்த வண்டி பாருங்க வெறும் 4,30,000 ரூபா. இந்த வண்டிக்கும் நீங்கள் ஒரு 10,000 to 30,000 முன்பணம் கட்டினா போதுமானது. இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 ரூபா கட்டுங்க. 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,75,000 ரூபா. இது 2016 மாடல் 2 ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு 4,45,000 ரூபா. இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 கட்டுங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ணா வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருப்பூரில் இருக்கோம்னா. திருப்பூரில் எங்கே இருக்கோம்னா திருப்பூரில் 33 கார்ஸ் மங்களம் ரோடு சின்னாண்டிப்பாளையம் பிரிவு திருப்பூரில் இருக்குங்க சரிங்களா. இந்த வாரம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வண்டி கொண்டு வந்திருக்கோம். அதில் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா சன்ரூஃபோடு கொண்டு வந்திருக்கோம். வண்டி பக்கா தெளிவான வண்டி சரிங்களா. இந்த வாரம் பார்த்துருங்க ஒரு 30 வண்டி கொண்டு வந்திருக்கோம். 30 வண்டியில் பார்த்தா ஒரு 15 வண்டி லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க சரிங்களா. நீங்கள் தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் எந்த டிஸ்ட்ரிக் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய சிபில் 740க்கு மேலே இருந்தால் நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. இங்கே இருக்க வண்டியை நீங்கள் எந்த வண்டி வேணும் எடுக்கலாம். ஆனால் உங்கள் சிபில் வந்து 740க்கு மேலே கம்பல்சரி இருக்கணும்னா இருந்தால் நீங்கள் ஒரு 10,000 to 30,000 கட்டினா வண்டி எடுத்துக்கலாம் சரிங்களா. அது மாதிரி இந்த வாரம் பாருங்கள் ஒரு உண்மையில சொல்கிறேன், இந்த வண்டியை பாருங்கள் செவர்லெட்டு குருசருங்க சரிங்களா. உண்மையில சொல்கிறேன், இந்த வண்டி வந்து விடும்போது வந்துங்க 18 லட்ச ரூபா இந்த வண்டி வந்ததுங்க சரிங்களா. இன்றைக்கி 25 லட்ச ரூபாயில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் பூரா அந்த வண்டியில் வந்துடும். நீங்களே வந்து வீடியோவில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி பிடிக்கும். இதனோட டீட்டெயில் பார்த்துடலாம். 2014 மாடல் 2 ஓனரில் வந்துடுறாங்க சரிங்களா. ஒரு டீசல் வண்டி ஒரு சன்ரூஃபோடு வந்துடும். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் பார்த்துருங்க. ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும் சரிங்களா. சன்ரூஃப் வந்துடும், அலைஸ் வந்துடுங்க, பட்டன் ஷாட் வந்துடும் சரிங்களா. சீட்டு ஐஸ்மெண்ட் வந்துடும், மிரர் ஐஸ்மெண்ட் வந்துடும், ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடும் சரிங்களா. இதில் இல்லாத ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு அந்த வண்டி பக்கா ஜெனினான வண்டி. ஒரு செவர்லெட்டு குருசர் கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,45,000 ரூபா. அது பிக்சரே கிடையாது. நீங்கள் நேரில் இந்த வண்டி விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வண்டி பெஸ்ட்டாக பிடிக்கும். ஒரு ஷோரூமில் எடுத்தால் வண்டி என்ன கண்டிஷன் இருக்குமோ அந்த கண்டிஷன் இந்த வண்டியை பார்க்கலாம். அதை நான் சொல்கிறத விட நீங்களேவும் அந்த வீடியோவில் வண்டியை பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த வண்டியை பொறுத்தளவு ஃபஸ்ட்டில் வர்றவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா இந்த வண்டி பொறுத்தளவு கேஷ் பே கொடுத்துடலாம். இந்த வண்டியை பொறுத்தளவு முதல்ல வரவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கேஷ் பே கொடுத்துடலாம். வாங்க வண்டி இன்டீரியல் அவுட்லுக்கு எல்லாமே பார்த்துடலாம். நீங்களே இந்த வண்டி அவுட்லுக்கு பார்த்துடலாம். ஒரு ஷோரூமில் எடுத்தால் வண்டி எந்த கண்டிஷன் இருக்குமோ அந்த கண்டிஷனில் இருக்குங்க. எந்த ஒரு ஃபிட்டிங்ஸ் எதுவுமே கலட்டாத வண்டி. அலைஸ்லாம் வந்து பக்காவாக 15 அலைஸ் வந்துடுது. நீங்கள் உள்ளே பார்த்தா தெரியுங்க.
அதே மாதிரி பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா பட்டன் தாங்க, நீங்கள் பட்டன் ஆஃப் பண்ணால் ஆன் ஆகிக்கிறோம், ஆஃப் சொன்னால் ஓப்பன் ஆகிக்கணும். அது எல்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அதேமாதிரி ஸ்டேரிங்கில் பார்த்துடலாம். ஸ்டேரிங் ஒரு ஏர் பேக் வந்துடும். சீட்டில் உண்மையிலே சொல்கிறேன் வேறு மாதிரி இருக்குங்க. சீட்டுக்கு வர பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். ஸ்டேரிங் ஹஸ்பண்ட் வந்துடும் சரிங்களா. அதில் ஒரு ஏர் பேக் வந்துடும். அதே மாதிரி பாருங்கள் கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா 1,16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதில் இப்போ பாருங்கள் எந்த ஒரு செக் லைட்டு இதில் எதுவுமே எரியாதுங்க. வண்டி அந்தளவுக்கு பெட்ரோல் வண்டி மாதிரி வண்டி ஓடுதுங்க. ஒரு டீசல் வண்டி சரிங்களா. ஆட்டோமேட்டிக்கு ஏசி வந்துடும். இதில் பாருங்களேன் இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்களேன், ஃப்ரண்ட்டில் போகிறது அதே மாதிரி பேக்கில் போகிறது இது எல்லாத்துக்குமே வந்து இதில் எல்லாமே வந்து அந்த ஆப்ஷன் வந்துடுங்க சரிங்களா. அதே மாதிரி சன்ரூஃப் பார்த்துடலாம். பாருங்கள் உள்ளே பாருங்கள், இந்த சன்ரூஃப் பட்டன் பாருங்களேன், இது அமுத்தினோன்னா பட்டன் வாங்கி பாருங்களேன். சன்ரூஃப் வந்து ஆட்டோமேட்டிக் தாங்க, அமுத்தி விட்டால் எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி. நீங்கள் வண்டி எடுத்தால் இந்த வண்டியை பொறுத்தளவு எந்த ஒர்க்குமே வந்து எதுவுமே கிடையாதுங்க. மேலே சொல்கிறேன் அந்தளவுக்கு வண்டி பக்கா ஜெல்லினாக இருக்குது. மேக்ஸிமம் இந்த வண்டியில் பைபாஸில் போனால் ஒரு 140 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போனால் தான் நார்மலாக போகிற மாதிரியே இருக்குங்க. நான் தான் வண்டி யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஒரு 500 ஓட்டியிருக்கேன் அந்த வண்டி. அந்தளவுக்கு வண்டி பர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக இருக்கும். இந்த வண்டி கண்டிப்பாக என்ன நிறையா தொலைவு வைங்க, ஏன்னா அந்த வண்டி மார்க்கெட்டில் ரொம்ப ரேருங்க. அதுவும் இவ்வளோ குவாலிட்டியாக கிடைக்கிறது உண்மையில் வந்து ரொம்ப 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 ரேரு. அதனால் இந்த வண்டியை பொறுத்தவரை ஃபஸ்ட்டில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். 4,45,000 ரூபா, அது பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் இந்த வண்டி விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாருங்கள், ஹோண்டா சிட்டி 2015 மாடல், சிங்கிள் ஓனர் வந்து ஒரு டீசல் வண்டி, ஒரு ஐவிடெக்கு, அது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,85,000 ரூபா. அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் ஒரு 10,000 to 30,000 ரூபா இந்த வண்டிக்கு முன்பணம் கட்டினா போதுமானது. இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க இந்தியா அவுட்லுக் எல்லாம் பார்த்துடலாம். நான் பாருங்கள் TN 34 சரிங்களா, திருச்செங்கோட்டு நம்பரு சரிங்களா. 2015 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரு டீசல் வண்டி, ஐடி டெக்குங்க சரிங்களா. இதோ டாப் அண்ட் மாடல் வண்டி. மேலே சொல்கிறேன் இதில் ஆட்டோமேட்டிக் ஏசி, சன்ரூப், ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி, ஏர் பேக், ஐஸோட வந்துடுங்க. பிரிண்டும் ஆடியோ சிஸ்டம்லாம் எல்லாமே வந்து பக்காவான வண்டி. அது சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரு டீசல் வண்டி. மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் 24 கிலோமீட்டர் இந்த வண்டி மைலேஜ் கிடைக்குங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தபிளான வண்டி. 4,85,000 சொல்கிறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் எந்த டிஸ்ட்ரிக் இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களுடைய சிபில் 740க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு 10,000 to 30,000 முன்பணமாக கட்டினீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டி மாற்றிடலாம். இதுக்கு அதே மாதிரி தாங்க, நீங்கள் முன்பணமாக வெறும் ஒரு 10,000 to 30,000 கட்டணும். ஆனால் உங்கள் சிபில் 740க்கு மேலே கம்பல்சரி இருக்கணுங்க, இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷனுங்க. இது பாருங்கள் 2013 மாடல் 2 ஓனர் வண்டி, ஒரு டாப் அண்ட் மாடல், ஒரு வி மாடல் வண்டி. இது கேட்கக்கூடிய ரேட்டு 3,60,000 ரூபா. வாங்க வண்டியில் அவுட்லுக் எல்லாமே பார்த்துடலாம். இது ஹோண்டா சிட்டிங்க சரிங்களா. ஹோண்டா சிட்டில் 2013 மாடல் 2 ஓனர் ஓடி இருக்குது, 2 ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஒரு டாப் அண்ட் மாடல் தான், அலைஸோடு வந்துருங்க. அலைஸோடு ஒரு வி மாடல் வண்டி தாங்க இந்த வண்டி. அதே மாதிரி உள்ள இன்டீரியல் பார்த்துடலாம். இன்டீரியல் நல்லாயிருக்கும், இன்டீரியல் நல்லா இருந்திருக்கும். ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க. பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ, 2 ஏர் பேக் வந்துடும் இந்த வண்டியில். 2 ஏர் பேக் வந்துடும். வண்டி மேலே சொல்கிறேன் வண்டி ஃபஸ்ட் கிளாஸான வண்டி. அது ஒரு சில்வர் கலர் வண்டி, 13 மாடல் ஹோண்டா சிட்டி சரிங்களா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்க ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,60,000 ரூபா. பிக்சரே கிடையாது. நேரில் வந்து வண்டி விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தலாம். அதே மாதிரி பாருங்கள் இதுவும் ஹோண்டா சிட்டி தாங்க. கிட்டத்தட்ட இந்த வட்டம் 2 ஹோண்டா சிட்டி வந்திருக்குது. இதுவும் 13 மாடல், இதுவும் 13 மாடல் தாங்க. இதுக்கு அதே மாதிரி பாருங்கள் 3,60,000 ரூபா கேட்குறோம். இதுக்கு நீங்கள் முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 கட்டினா போது இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். ஹோண்டா ஜாஸுங்க சரிங்களா. ஹோண்டா ஜாஸு 2016 மாடல் சிங்கிள் ஓனர், ஒரு 38,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி, ஒரு பெட்ரோல் வண்டி. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,45,000 ரூபா. அதுவுமே பிக்சர் கிடையாது. உங்கள் சிபில் 740க்கு மேலே இருந்தால் இந்த வண்டியை நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க வண்டியில் அவுட்லுக் எல்லாமே பார்த்துடலாம். ஹோண்டா ஜாஸுங்க. முன்னே ஒரு மெரூன் கலரு, ஒரு லேடிஸ் பிடிச்ச கலருங்க. வண்டி மேலே அந்தளவுக்கு வண்டி பக்கா தெளிவாக இருக்கும். எந்த ஒரு டென்ட் கிராச்சஸ் மேக்ஸிமம் பெருசாக எதுவுமே இருக்காதுங்க சரிங்களா. அந்தளவுக்கு வண்டி பக்கா ஜம்முன்னு இருக்கும். ஜாஸில் ஒரு பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டி. ஏசி பக்கா ஒர்க்கிங் வந்துடும். சீட்டு கவரும் நல்லா தான் இருக்குங்க, கம்பெனியில் போட்ட சீட்டு கவர் இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துருங்க சரிங்களா. இந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் கிலோமீட்டருங்க, வெறும் 33,000 அந்த கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும். உண்மையில் வண்டி நல்லா ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். உண்மையிலே யாரோ ஒரு லேடிஸ் கன்வே யாரோ வாங்கி கொடுக்குற மாதிரி தான் கண்டிப்பாக சரிங்களா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2016 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, 4,45,000 பிக்சர்டு நேரில் வந்து பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் கம்பல்சரி இருக்குது. அதே மாதிரி இதுவும் பாருங்கள், இது ஒரு ஜாஸ் தாங்க. கிட்டத்தட்ட இந்த வட்டம் 2 ஜாஸ் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. 16, இது 18 சரிங்களா. இது 18 வி வேரியண்ட்டுங்க, டாப் மாடல்.
18 2 ஓனருங்க 53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஒரு டாப் மாடல் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,75,000 பிக்சர் கிடையாது. நேரில் வந்து வண்டி விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 முன்பணமாக கட்டினா இந்த வண்டி எடுத்துக்கலாம். உங்கள் சிபில் 740க்கு மேலே இருக்கணும். வாங்க வண்டியில் அவுட்லுக் எல்லாம் பார்த்துடலாம். இது பாருங்கள், ஹோண்டா ஜாஸுங்க, 18 2 ஓனர் வந்துடுதுங்க. ஒரு டாப் மாடல் வண்டி தான். உண்மையிலே சொல்கிறேன், வண்டி ஷோரூமில் எடுத்தால் என்ன கண்டிஷன் இருக்குமோ அந்த கண்டிஷன் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், டயரில் 4 டயர் நியூ பிராண்டட் டயர் போட்டிருப்பாங்க. அதே உள்ள சீட்டு கவரையும் பாருங்கள், சீட்டு கவரில் வேறு மாதிரி இருக்குங்க. நல்லா அழகாக லெதர் சீட்டு போட்டிருக்காங்க, காஸ்ட்லியாக. பேக் சீட்டும் சரி, சீட்டில் நல்லாயிருக்கும். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் பாருங்கள், ஏர் பேக் வந்துடுங்க. இதில் 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், அலைஸ் வந்துடும். சரிங்களா, இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி தாங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தா 4,75,000 பிக்சரே கிடையாது. நேரில் வண்டி விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். i20ங்க. சரிங்களா, ஒரு i20 2014 மாடல் 2 ஓனர், வெறும் 48,000 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்கும். சரிங்களா, i20 வண்டி, ஒரு பெட்ரோல் வண்டி. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50,000 பிக்சர் கிடையாது. அதேமாதிரி இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் முன்பணமாக வெறும் ஒரு 10,000 to 30,000 கட்டணும். ஆனால் உங்கள் சிபில் 740க்கு மேலே இருக்கணும். வாங்க வண்டி லோக்கெல்லாம் பார்த்துடலாம். i20ங்க மேலே சொல்லி இது ஒரு மெரூன் கலர் வண்டி. வண்டி பட்டாசாக இருக்குங்க. அது ஒரு டாப் அண்ட் மாடல் அஸ்டாங்க அந்த வண்டி. சரிங்களா, அஸ்டா மாடலு, ஒரு மெரூன் கலர் வண்டி. உண்மையில வண்டி பக்கா தெளிவாக இருக்கும். வெறும் 48,000 ஓட்டின வண்டி. அது உள்ள சீட்டுக்கு வரும் பார்த்துடலாம், இன்டீரியல் பார்த்துடலாம், எல்லாமே நல்ல வண்டி பக்கா தெளிவாக இருக்கும். சரிங்களா, இதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வந்துடுங்க. சரிங்களா, 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், அலைஸ் வந்துடும். எல்லாமே வந்து பக்கா ஒரிஜினல் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், எல்லாமே வந்துடும். ஒரு மெரூன் கலர் வண்டி. உண்மையிலே சொல்கிறேன், எந்த ஒரு டென்ட் கிராச்சஸ் இல்லாத வண்டி, பக்கா தெளிவான வண்டி. வெறும் 48,000 ஓட்டின வண்டி. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய 3,50,000 சொல்லியிருப்போம். நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி இந்த வண்டி பார்த்துடலாம். சியாஸுங்க, உங்களுக்கே தெரியும், மார்க்கெட்டில் பயங்கர ஃபீச்சர் நல்லாயிருக்கும். சியாஸு இந்த வண்டிக்கு அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு 10,000 to 30,000 முன்பணம் கட்டினா போதுமானது. இந்த வண்டியும் நீங்கள் முன்பணம் கட்டி எடுத்துக்கலாம். இதோட டீட்டெயில் பார்த்துடலாம். 2015 மாடல் சிங்கிள் ஓனர், ஒரு பெட்ரோல் வண்டி. அதுவும் பாருங்கள், ஜெட்டக்ஸை, ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து 4,49,000 பிக்சர் கிடையாது. நேரம் வந்து விசிட் பண்ணுங்கள், வண்டி வாங்க அவுட்லுக் பார்த்துடலாம். ஒரு ஒயிட் கலர் வண்டி சியாஸுங்க, மாருதி சியாஸு, ஒரு ஜெட்டக்ஸை 2015 மாடல் சிங்கிள் ஓனர் வந்துடும். சரிங்களா, இது பட்டன் ஸ்டார்ட்டோடு வந்துடுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கீழே சென்ட்ரு பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக்கு, அலைஸு, இதெல்லாம் இது ஃபீச்சர்ஸ் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. சீட்டு கவரில் உண்மையிலே சொல்கிறேன், வேறு மாதிரி இருக்கும். வேறு இந்த சீட்டு கவரில்ங்க. இன்டீரியலும் சரி, வண்டி அவுட்லுக்கும் சரி, வண்டி பக்கா ஜெலிவாக இருக்கும். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எல்லாமே வந்துடுங்க. சரிங்களா, ஒரு ஒயிட் கலர் வண்டி. உண்மையிலே சொல்கிறேன், வண்டி வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா, ஒரு சிடன் மாடல் ஒரு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா, இது 4,49,000 சொல்லிப்போம். நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் என்னவோ பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி இந்த வண்டி பார்த்துடலாம். உண்மையிலே வந்துங்க, ஒரு கப்பல் மாதிரி வண்டி. அது ஒரு டீசலில் ஒரு 18 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி தாங்க. சரிங்களா, டஸ்டருங்க, 2012 மாடல் 2 ஓனர், ஒரு டீசல் வண்டி. 85 BH உள்ள வண்டி மட்டும்தாங்க இந்த 18 to 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இது அந்த 85 BH, அதுலேயும் டாப் அண்ட் மாடலுங்க, ஏபிஎஸ், ஏர் பேக்கு. சரிங்களா, அலைஸ் வர மாடலு. வண்டி வாங்க பார்த்துலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 3,25,000 இந்த வண்டிக்கு 3,25,000 மேலே வண்டி ஒரு ஃபேன்சியாக நம்பருங்க, 4100. சரிங்களா, இது அதே மாதிரி அலைஸ் வந்துடுங்க. ஒரு ஒயிட் கலர் வண்டி, நல்லாயிருக்கும் வண்டி. உண்மையிலே மைலேஜும் சரி, வண்டி ஒரு கெத்தான வண்டிங்க. ஒரு ஹைட் வெயிட் உள்ளவங்களுக்கு உண்மையிலே இந்த வண்டி எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வண்டி ஓட்டுறதுக்குங்க. மைலேஜ் இவ்வளோ ஒரு பெரிய வண்டியில் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி இந்த டஸ்ட்டு ஒன்று மட்டும்தாங்க. இது 18 to 20 கிலோமீட்டர் கண்டிப்பாக மைலேஜ் கிடைக்கும். அந்தளவுக்கு வண்டி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி தாங்க. ஏர் பேக், ஏபிஎஸ்லாம் வந்துடும். ஒரு ஒயிட் கலர் வண்டி. சரிங்களா, இந்த வண்டிக்கு பாருங்கள் 3,25,000 சொல்லியிருப்போம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பண்ண முடியாது. 2014 மாடலுக்கு மேலே உள்ள வண்டிக்கு மட்டும்தான் உங்களுக்கு பேங்க் லோன் இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து பேங்க் லோன் கிடையாது. சரிங்களா, இதுக்கு நீங்கள் ரெடி கேஷ் தான் கொண்டு வரணும். நீங்கள் திருப்பூரோ சார்ந்து இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 2 லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாங்க. சொந்த வீடு கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த வண்டிக்கு 2 to 2 லட்சம் லோன் பண்ணிக்கலாம். நீங்கள் பேலன்ஸ் வண்டியை நீங்கள் அமௌண்ட் தான் எடுத்துகிட்டு வரணும். அதேமாதிரி இந்த வண்டி பார்த்துடலாண்ணா. சரிங்களா, நம்மகிட்ட மேலே பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வண்டி இருக்கும். அந்த 30 வண்டியில் இருக்கிறதுலே வந்து ஸ்டார்டிங் ரேட்டு இந்த வண்டி தாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி 89,000 இதுதான் ஸ்டார்டிங் ரேட்டு. 89,000 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா இந்த வீடியோவில் மட்டும் வண்டி இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங் ரேட்டு, 89,000. 2006 மாடல், பேப்பர் பார்த்து 2027 வரலும் கரண்ட்டில் இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, 4 உண்டோ பவர் உண்டோ, சென்ட்ரல் லாக் ரிமோட்டர் வந்துடும். வாங்க வண்டி அவுட்லுக் பார்த்தலாம்.
89,000 இந்த வண்டி. பக்கா ரன்னிங்கான வண்டிங்கண்ணா. வண்டி பக்கா ரன்னிங்காக இருக்கும். ஃபுல் ஆப்ஷன் வண்டி. சேண்ட்ரோலே வந்து ஃபுல் ஆப்ஷன் வந்த வண்டி இந்த வண்டி தான். சரிங்களா? அந்த மாதிரி வண்டி. சீட்டு கவர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நீங்கள் சீட்டு கவர் கழட்டியாச்சுன்னா கம்பெனி சீட்டு உள்ளே இருக்கும். மற்றவெல்லாம் வந்து சீட்டில் பாருங்கள் 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். பவர் விண்டோ வந்துடும், ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும். சரிங்களா? ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி தான் அது. 89,000 அதுவும் பாருங்கள் ஒரு பக்கா ரன்னிங்கான வண்டிங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் எடுத்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு வண்டி 89,000. சரிங்களா? அதே இந்த வண்டி மாற்றிடலாங்க. இந்த வண்டி 89,000. இது வந்து பார்த்தோன்னா 2011 மாடல். சரிங்களா? ஒரு இண்டிகோ டிக்கி வச்ச வண்டி. இண்டிகோ ஒரு டீசல் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸு இந்த வண்டிக்கு இல்லைங்க. சரிங்களா? 11 மாடல் 2 ஓனர் ஒரு டீசல் வண்டி. டீசலில் இந்த இன்ஜின் என்ன இன்ஜின் கேட்டிங்கன்னா CR4 இன்ஜினுங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை CR4 இன்ஜின் இந்த வண்டியில் வந்துடுது. 89,000. இந்த 2 வண்டியும் பார்த்தீங்கன்னா 89,000. 89,000 2 வண்டி சொல்லியிருப்போம். இது அதுக்கு அடுத்து கேட்டறிங்க. சரிங்களா? இது 2010 மாடல் விஸ்டா, டாடா விஸ்டா ஒரு பெட்ரோல் வண்டி. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா 2030 வரை இந்த வண்டிக்கு கரண்ட்டில் இருக்குது. ஒரு பெட்ரோல் வண்டி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 ஃபிக்ஸடுங்கண்ணா. இது ஒரு கஸ்டமர் வண்டி தான். 1,25,000. நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம்னா பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், இதையும் பார்த்துடலாம். இது ஒரு விஸ்டா தாங்க. இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டி. இது வந்து பார்த்தா ஒரு டீசல் வண்டியில் வந்துடுது. 2012 மாடல் 2 ஓனர் ஒரு டீசல் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இன்ஜின் வந்துடும். அதாவது கோட்ரா ஜெட் இன்ஜின் சொல்லுவாங்க. அந்த இன்ஜின் இந்த வண்டியில் இருக்குது. சரிங்களா? மைலேஜில் பார்த்தா 20 மைலேஜ் எடுத்துரும். எல்லா ஏசி பாசம் போன எல்லாம் பக்கா ஒரிஜினல் தான் இருக்குது. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,85,000. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டியை பொறுத்தவரை நீங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா அந்த வண்டிக்கு 1,25,000 லோனே பண்ணி கொடுத்தலாம். நீங்கள் முன்பணம் ஒரு 50 60 கொண்டு வந்து வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது வந்து 2012 மாடல் ஸ்விஃப்ட் டிசைரு சிங்கிள் ஓனரில் வந்துடுதுங்க. சரிங்களா? ஸ்விஃப்ட் டிசைரில் சிங்கிள் ஓனரில் வந்துடுது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,25,000. இந்த வண்டிக்கு வந்து பேங்க் லோன் கம்பல்சரி பண்ண முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது 2012 மாடல். நீங்கள் 14 மாடலுக்கு மேலே எடுத்தால் தான் லோனுங்க. இது 12 மாடலு. நீங்கள் வெளியிலேருந்து வர மாதிரி தான் இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் ரெடி கேஷாக கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் திருப்பூர் சார்ந்து ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு 2 to 2.5 லட்சம் லோன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வண்டிக்கு முன்பணமாக ஒரு 50 to ஒரு ரூபா கொண்டு வர மாதிரி இருக்கும். வந்தால் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். 12 ஸ்விஃப்ட் டிசைர் சிங்கிள் ஓனருங்க. மேலே வண்டி பக்கா ஜென்னாக இருக்கும். லேட்டஸ்ட் மூஞ்சி வந்துருங்க இந்த வண்டி. அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபோர்டில் பிஎஸ்டா 2013 மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு டைட்டானியமுங்க. சரிங்களா? ஒரு டீசல் வண்டி. இல்லை ஏபிஎஸ் ஏர் பேக் அலைசி எல்லாமே வந்துடும். வண்டி பக்கா ஜென்னாக இருக்கும். அது ஒரு மெரூன் கலர் வண்டி. டீசல் வண்டி கிட்டத்தட்ட மைலேஜ் 20 to 21 மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,95,000. இந்த வண்டிக்கு 1,95,000. சரிங்களா? ஒரு டீசல் வண்டி. அதே மாதிரி பாருங்கள், இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் சார்ந்து இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 1,50,000 லோன் பண்ணிக்கலாம். இந்த வண்டியை பொறுத்தவரை நீங்கள் முன்பணமாக ஒரு 40 to 50 ரூபா கொண்டு வாங்க. இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பிஎஸ்டா வந்துட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட 2 பிஎஸ்டா வந்துருக்கு இந்த இடம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வண்டி பார்த்துடலாம். இது 2012 மாடல் 2 ஓனர் ஒரு டீசல் வண்டி. இது ஒரு போர்டு பிஎஸ்டா, அது ஒரு டீசல் வண்டி தாங்க. சரிங்களா? இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,85,000. இது 13 மாடல், இது 12 மாடலுங்க. ரெண்டுமே போர்டு பிஎஸ்டா தான். ரெண்டுமே ஒரு டீசல் வண்டி தான். இது டாப் அண்ட் மாடலுங்க. இது வந்து அது முன்னில் மாடலுங்க. சரிங்களா? இந்த வண்டிக்கும் 1,50,000 லோன் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்பணமாக ஒரு 40 to 50 ரூபா கொண்டு வாங்க. இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் சொந்த வீடு திருப்பூரில் கம்பல்சரி இருக்கணுங்க. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 6 7 8 வண்டி மட்டும் தாங்க லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே பேங்க் லோன் தாங்க. இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பேங்க் லோன் வண்டி தான். சரிங்களா? இதெல்லாம் 14 மாடலுக்கு மேலே உள்ள வண்டி. ஆனால் உங்கள் சிபில் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 740க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு 10,000 to 30,000 கட்டி வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி தயவுசெய்து கால் பண்ணாதீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஏதாவது ஒரு லோன் எடுத்து டிஃபால்ட் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்காது. நீங்கள் போனே பண்ண தேவையில்லை. சரிங்களா? கரெக்டாக நீங்கள் வந்து பேங்க் லோன் எடுத்திருந்தாலும் சரிங்க பரவாயில்ல, எந்த ஒரு இஎம்ஐ எடுத்தாலும் பரவாயில்ல. நீங்கள் கரெக்டாக கட்டி உங்கள் சிபில் கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள். இல்லை தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. நீங்கள் கால் பண்ணால் வேஸ்ட்டு தான். நீங்கள் வண்டி எடுக்க முடியாது. அதனால் சொல்கிறோம், உங்கள் சிபில் 740க்கு மேலே இருந்தால் மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த வண்டி டீட்டெயில் பார்த்துடலாம். இது 2018 மாடல். சரிங்களா? 2 ஓனரில் வந்துடுது. ஒரு டாட்டா டியாகோ ஒரு பெட்ரோல் வண்டி. சரிங்களா? டாப் அண்ட் மாடல் ஜெட்டு மாடல். இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்னா 3,45,000 இந்த வண்டிக்கு. நீங்கள் இந்த வண்டிக்கு முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 இருந்தால் போதுமானது. இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் சிபில் 740க்கு மேலே இருக்கணும். நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக் இருந்தாலும் வரல, கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். சரிங்களா? இது 2017ங்க. ரெனால்ட் கிஃப்ட் 17 மாடலு. சரிங்களா?
ஓனர் பார்த்தோன்னா 2 ஓனரில் வந்துடுறாங்க. கிலோமீட்டர் மட்டும் பார்த்தா வெறும் 38,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தோன்னா 2,75,000 ரூபா. ஃபிக்ஸில் கிடையாது. நீங்கள் நேரில் வாங்க வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க. அதேமாதிரி இந்த வண்டிக்கும் பாருங்கள், நீங்கள் ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. இந்த வண்டிக்கும் எடுத்துக்கலாம். இது ஆல்டோ 800 2015 மாடல் 2 ஓனரில் வந்துடுதுங்க. சரிங்களா? இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு நீங்கள் முன்பணம் ஒரு 10 to 30 ரூபா கட்டினா போதுமானது. இது 2,75,000 ரூபா. அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். உங்களுக்கு தெரியும் எஸ்ப்ராசோ. சரிங்களா? இந்த வண்டி எஸ்ப்ராசோ 2021 மாடல் சிங்கிள் ஓனரில் வந்துடுறாங்க. சரிங்களா? அது ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. இது அதுமாதிரி டாப் அண்ட் மாடல் தாங்க. APS ஏர் பேக் வந்துடும். சரிங்களா? இப்போ டாப் அண்ட் மாடல் வண்டி தான் எஸ்ப்ராசோ 2021 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,95,000 ரூபா. அதுவுமே பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் வாங்க வண்டியை விசிட் பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு 10 to 30 ரூபா கட்டினா போதுமான இந்த வண்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த வண்டி பார்த்துடலாம். ஸ்விஃப்ட் டிசைர். சரிங்களா? ஸ்விஃப்ட் டிசைரு 2016 மாடல் 2 ஓனரில் வந்துடுறாங்க. ஒரு பெட்ரோல் வண்டி 1,10,000 ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான். சரிங்களா? இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,30,000 ரூபா. பிக்சரே கிடையாது. நேரில் வாங்க வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வண்டிக்கெலாம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இதெல்லாம் உண்மையில சொல்ல வண்டி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வண்டி அவுட்லுக் பாருங்களேன். 16 மாடலு. சரிங்களா? ஸ்விஃப்ட் டிசைரு டைப் 3 பாடி வந்துடுது. உண்மையில வண்டி டயரில் பார்த்து 4 டயர் நியூ பிராண்டை போட்டு வண்டி உண்மையில நல்லா லக்ஸரியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் லோன் ஆப்ஷன் உள்ளவங்க கண்டிப்பாக அந்த வண்டி நான் சொல்கிற வண்டியில் எடுத்துக்கலாங்க. சிங்கிள் ஓனர் வண்டி 2 ஓனர் உள்ள வண்டி தான். உண்மையில வண்டியில் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சீட்டு கவரும் சரி, கம்பெனி வந்து சீட்டு கவரு. சரிங்களா? ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். இது ஒரு VXIங்க. VXI வேரியண்ட் தான். இது 4,30,000 ரூபா கேட்குறோம். சரிங்களா? 4,30,000 பிக்சலாக கிடையாது. நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இதுக்கு அதே மாதிரி லோன் ஆப்ஷன் கம்பல்சரி இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியும் பாருங்கள், உண்மையிலே சொல்ல ஒரு பட்டாசான வண்டிங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இதில் வர இன்ஜின் தான் இதுக்கு வரும். சரிங்களா? மாருதி இக்னியூஸுங்க 2018 மாடல் சிங்கிள் ஓனரில் வந்துடுறாங்க. ஒரே ஓனரில் வந்துடுறாங்க. சரிங்களா? இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்னா 3,75,000 ரூபா. உண்மையிலே சொல்ல இந்த வண்டிக்கெலாம் நீங்கள் அதே மாதிரி தாங்க ஒரு 10 to 30 ரூபா கொண்டு வாங்க. உங்கள் சிபில் மட்டும் கட்டாக இருந்தால் போதுமானது. கட்டினா இந்த வண்டியை 3,75,000 சொல்கிறோம். பிக்சர் கிடையாது. நேரில் வாங்க, கண்டிப்பாக இந்த வண்டியும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். ஒரு இக்னியூஸில் ஒரு பெட்ரோல் வண்டி, ஒரு டெல்டா வேரியண்ட்டுங்க. சரிங்களா? வண்டி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். i20ங்க, உங்களுக்கே தெரியும். சரிங்களா? i20 எலைட்டு 2016 மாடல் 2 ஓனரில் வந்துடுறாங்க. ஒரு பெட்ரோல் வண்டி டாப் பண்ணுங்க. வண்டி மாதிரி சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 4,49,000 சொல்லியிருப்போம். நேரில் வந்து வண்டி விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் ஒரு 10,000 to 30,000 கொண்டு வாங்க. இந்த வண்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். உங்களுக்கே தெரியுங்க, ஹுண்டாய் வெர்னா. ஹுண்டாய் வெர்னாவில் உண்மையிலே இந்த வண்டிக்கு சரியான மார்க்கெட் இருக்குது. ஒரு டீசல் வண்டி வெர்னா SXங்க 1.6ங்க. சரிங்களா? 2012 மாடல் 2 ஓனர் வண்டி, ஒரு டீசல் வண்டி. கிட்டத்தட்ட மைலேஜ் 23 மைலேஜ் கிடைக்கும். சரிங்களா? இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,25,000 ரூபா. பிக்சரே கிடையாது. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக ஒரு பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெளியூர் கஸ்டமர் பண்ண முடியாது. வெளியூர் கஸ்டமர் பண்ண ஒரு ரெடி கேஷோட வரணும். இந்த வண்டிக்கு நீங்கள் திருப்பூர் சார்ந்து இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 2 to 2.5 லட்சம் லோனே பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் முன்பணமாக ஒரு 50 to 1 ரூபா அந்த வண்டிக்கு கட்டுற மாதிரி இருக்கும். இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கக்கூடிய வண்டி பாருங்கள், மகேந்திராவில் மேக்ஸிமம். சரிங்களா? 2012 மாடல் 2 ஓனரில் வந்துடுறாங்க. ஒரு டீசல் வண்டி, ஒரு 10 பேர் போகிற வண்டிங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு மிடில் ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி. பிஸ்னஸ் ரீதியாக பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாத்தையும் WS ஆகிக்கிறங்க. கஸ்டமரும் போய்க்கலாம். நீங்கள் ஏதாவது இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் பிஸ்னஸ் இந்த வண்டியில் பண்ணலாம். அவ்வளோ வந்து வண்டி பேஸ் பயங்கரமாக இருக்கும். சீட்டுக்கு வரைஞ்சது பயங்கரமாக இருக்கும். வண்டி மனுஷன் உள்ளே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு 10 பேர் போகிற வண்டியை 1,75,000 ரூபா. அதுவுமே பிக்சர் கிடையாதுன்னா நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். போன வீடியோவில் போட்டிருப்போம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது பூரா வந்து பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேடிங் இருந்ததுங்க. இப்போ கம்பல்சரி இந்த வண்டி ஃபுல் பெயிண்ட் பண்ணியாச்சுங்க. இந்த வண்டி கம்பல்சரி ஃபுல் பெயிண்டே பண்ணிட்டோம் நாங்கள். இப்போ வண்டி எடுத்தால் நீங்கள் ஒர்க் எது மேலேயும் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க மாதிரி இருக்கும். ஒரு 10 பேர் போகிற வண்டிங்க. உண்மையிலே சொல்கிறேன், நல்லா ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் மைலேஜும் கிடச்சிரும். டபுள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வண்டியை பொறுத்தளவு. சரிங்களா? இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தா 1,75,000 ரூபா. ஃபிக்ஸடில் நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம்.